சார் இப்போ விஜய் அவர்கள் அந்த 3ஆம் ஆண்டு விழாவுல வந்துட்டு டான்ஸ் ஆடினார் அப்படின்ற கேள்விய செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கேட்கும்போது, "ஏன் நயினார் நாகேந்திரன் வந்து ஆடலையா?" அப்படின்னு சொல்லி பதில் குடுத்தார். அதேபோல நயினார் நாகேந்திரன வந்துட்டு அந்த திருநெல்வேலி தொகுதியில டெபாசிட் இழக்க செய்வது தான் தாவேக்காவுடைய முதல் வேலை அப்படின்றதெல்லாம் ஆரம்பத்துல செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி குடுத்தார். இப்போ அவர்கிட்ட பட்ஜெட் குறித்து பே செய்தியாளர்கள் கேட்கும்போது, "நாங்களே வந்துட்டு இப்பதான் தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். எங்கள நாங்க வலிமைப்படுத்தி ஆட்சியை பிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். எங்ககிட்ட இருந்து பட்ஜெட் பத்தி நான் கேட்கலாமா? கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சு கொள்வது? நயினாருக்கு விமர்சனம் பண்ணுகிறார். நிர்மலா சீதாராமன் என்று வரும்போது விமர்சனம் வைக்கவில்லை. இவர் ஏற்கனவே அதிமுகல இருந்தப்ப நிர்மலா சீதாராமன் ஆளாக செயல்பட்டார் அப்படின்றது ஒரு மீதான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இன்னமும் அதே பாணி தொடர்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? செங்கோட்டையனுடைய அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்கிறீங்க? அஜித் படம் பார்த்திருந்தா புரிஞ்சிருக்கும். விஸ்வாசம் படம் பேரு. அதுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா, அமித்ஷா அவர்கள போய் பார்த்தது வந்து மெயின் செய்தி. சைடு செய்தி என்னன்னா, நிர்மலா சீதாராமனை அடிக்கடி செங்கோட்டையன் பார்த்திருக்கிறார். ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகியே ஆக வேணும். ஒருங்கிணைந்த ஒரு ரயில் நிலையமோ, ஒருங்கிணைந்த ஒரு விமான நிலையமோ, ஒருங்கிணைந்த ஒரு வேலைவாய்ப்பு திட்டமோ அதெல்லாம் வராது. ஆனா ஒருங்கிணைந்த அதிமுக ஒண்டி வேணும். யாருக்கு? செங்கோட்டையனுக்கு. கடைசியில என்ன ஆயி போச்சு? அவரு எல்லாரும் ஒருங்கிணைஞ்சுட்டாங்க. அவரு ஒருங்கிணையாம ஒரு ஒரு கட்சியில போய் சேர்ந்துட்டாரு. இருந்தாலும் பழைய பாஷ எப்படி பேசுறது? தப்பாயிடும். இன்னொன்னு அவங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க. எப்படி வந்து இவர் என்ன பண்ணணும்? நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்ல தமிழ்நாடு பேரே இல்ல. இந்த கட்சி தான் மாநிலத்துல எப்படி இருக்குன்னா, அந்த கட்சி வந்து மக்கள வஞ்சிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, விஜய் சாருக்கு என்ன ரூல்ஸ்? விஜய் சார் எப்படி தாய் இல்லத்தோட பிஜேபி நடத்துதோ, அவரும் தாய் இல்லத்தோட திரும்பி அந்த நன்றியை வந்து பாராட்டுறாரோ, தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி. அதனால விஜய் சாரும் கோவமா பேச மாட்டாரு. செங்கோட்டையன் சாரும் பேச மாட்டாரு. அப்ப நீங்க கேட்கலாம், நாளைக்கு பேசுவாங்களா? நாளான்னைக்கு பேசுவாங்களா? தேர்தல் முடியிற வரையிலும் பேச மாட்டாங்க. சரி தேர்தல் முடிஞ்சா பேசுவாங்கன்னா, சுத்தமா பேச மாட்டாங்க. இதுதான் அவங்களோட நிலைப்பாடு. வீட்டுக்குள்ளேயே இருந்து அரசியல் பண்ணுவது தான் அவர்களோட நிலைப்பாடு. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கேள்விக்காச்சும் பதில் சொன்னார்ல செங்கோட்டையன். அப்போ அதுல வந்து என்ன லாஜிக்ன்னு தெரியல. நாங்க வந்து ஆட்சிக்கு வந்தா பேசுவோம் அப்டின்னா, அப்போ சரி ஆட்சிக்கு வந்தா பேச வேண்டியதுதானே. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எதுக்கு திமுக, அதிமுக வேண்டிய விமர்சனம் பண்றீங்க? ம். தமிழ்நாட்டுல ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஓட்டு போட்டு தான் எம்எல்ஏவும் ஆகுறாங்க. அந்த ஓட்டு போட்டு தான் எம்பியும் ஆகுறாங்க. ஏதோ தமிழ்நாடு வந்து என்ன தனி தீவுலயா இருக்கு? இந்தியாவுக்கும் அதுக்கும் இந்திய திருநாட்டுக்கும் நமக்கு சொந்தம் இல்லையா? தாய்நாடு தானே இது. அப்ப தாயகத்துல இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசின் மீது ஒரு பட்ஜெட் எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல நல்லா இல்லன்னு சொல்லிட்டு போங்க. இது சொல்றதுக்கு கூடவா பயம்? என்ன ம். கேட்டா நல்லா இல்லன்னு நானு. ஏன்னா எவ்வளவு வந்தாலும் பத்தாது. மாபெரும் தமிழ் கனவு. சிங்கப்பூர் மாரி ஆவணும் தமிழ்நாடுன்றது என் ஆசை. எவ்வளவு செஞ்சாலும் பத்தலன்னு சொல்லுவேன் நானு. பாராட்டி பேசும். அதுல இருக்க குறைய சொல்லி காட்டும். அவங்க அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து யாருகிட்ட எப்படி அரசியல் பேசணும்? யார எதிர்த்து அரசியல் பேசணும்? எவ்வளவு பேசணும்? அந்த பக்குவம்லாம் தெரியுது. மக்களுக்கு உண்டான அரசியல் தான் பண்றது கிடையாது. அதனால பட்ஜெட் மக்களுக்கு தான் அந்த பணம் வந்து பயன்படுது. மக்களுக்கு வரக்கூடிய தேவைகள், நிதி சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் தமிழகத்துக்கு குடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு சில திட்டங்கள் நல்லா இருந்தது. இன்னும் ஆனா நெறைய தேவைகள் இருக்கு தமிழர்களுக்கு. மத்திய அரசு செய்யுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு போனா கூட ஓகே பதில். நாங்க சொல்லவே மாட்டோம் அப்படின்னா, எதுக்கு 2 வார்த்தை கோவமா பேசிட்டா கூட, அப்புறம் பொங்கல் விழாலாம் கொண்டாட முடியாது. அங்கேயே புடிச்சு ஆசையா வச்சுக்குவாங்க தலைவர. அதனால நம்மளால நம்ம தலைவருக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. ஒவ்வொரு தொண்டரும் நினைப்பாங்க இல்லையா? அந்த வழியில ஐயா செங்கோட்டையன் புத்தி கூர்மையாக தன்னுடைய தலைவர் விஜய் அவர்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற காரணத்தினால், மத்திய பட்ஜெட்டை விமர்சனம் செய்யவில்லை என்பதை என்னுடைய விமர்சனமாக நான் பார்க்கிறேன். நாங்க இப்போதான் ஆரம்பிச்ச கட்சி. இன்னும் நாங்க ஆட்சி அமைப்பதற்கு எங்களை நாங்களே வலிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப துவக்க நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்றத செங்கோட்டையின் பார்வையாக பார்க்கலாமா? ஏன்னா விஜய் வந்து முதன்மை சக்தின்றாரு. போட்டி என்பது திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் அப்படின்னு சொல்லும்போது, விஜயுடைய கருத்துக்கு அப்படியே மாறுபட்ட கருத்தாக இல்லையா செங்கோட்டையனுடைய கருத்து? அதாவது எப்படின்னாங்க, அரசியல்ல வந்து வெளிப்படைத்தன்மை இல்லன்னா இந்த மாரி கேள்விலாம் வருங்க. இதுக்கெல்லாம் வந்து ம். பதிலே கிடையாது அவங்க கிட்ட. அதாவது தேர்தல்ல வந்து முதலமைச்சர் ஆயிடலாம். வளர்ந்துட்டு வர கட்சி. ஆனா வளர்ந்துட்டு வர கட்சி மத்திய பட்ஜெட் பத்தி பேசாது. ஏன்னா வளர்ற கட்சி. இது எப்படி முரணா இல்லையா? பாஜகவை விமர்சனம் முதலமைச்சர் பண்ணணும்ன்றதுக்காக சின்ன கட்சி அப்படின்னு சொல்லி தங்களே தங்களே சிறைப்படுத்திக்கிறாங்களா? பாஜக விமர்சனத்துல இருந்து தப்பிப்பதற்கு. ஆமா. அதுதான் எதார்த்தமான உண்மை. எதுக்கு பாஜக கிட்ட போய் அதாவது திமுக கிட்ட போய் நாங்க பெரிய கட்சி சொல்லலாம்.
அதிமுக கிட்ட போயிட்டு நீங்க ஆட்டத்துல இல்லைங்க சொல்லலாம். பாஜக கிட்ட போய் சொல்ல முடியாது. யார் ஆட்டத்துல இல்ல? இப்ப பாக்குறியா என் ஆட்டத்தை அப்படின்னு சொல்லி ஆட்டத்தை ஆரம்பிச்சா என்ன ஆகும்? கரூர்ல பஸ் வந்து இப்போதைக்கு இன்னும் சீஸ் பண்ணல ஃபுல்லா. பார்த்துட்டு அது இருக்கு. மொத்தமா அது அப்படியே எவிடன்ஸா மாறிடும் வண்டி. நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க விஜய் அவர்கள் கண்ணாடி வீட்டுல இருக்கிறார். கல் எறிய முடியாது அவரால். அதுவும் பாஜக மீது எரியவே முடியாது. அதனாலதான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் சொன்னேன், இதெல்லாம் கணிச்சுதான் நான் சொன்னேன். அவங்க வந்து மத்திய அமைச்சரவை கிட்ட போறதோ இல்ல மத்திய விசாரணை கேட்பது என்பது புலிக்கு பயந்து பேய்கிட்ட மாட்டிக்கின கதைன்னு. இப்ப அவங்களோட நிலைமை அதுதான். வெளியில சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி நாங்கள் வளர்ந்தவுடன் பாஜகவை நாங்கள் விமர்சிப்போம். நீங்க எப்போ வளர்றது, பாஜக எப்போ விமர்சிக்கிறது? ஆனா தமிழகத்துல வளர்ந்துட்டீங்க. அதாவது முதலமைச்சர் ஆகுறது உறுதி. விஜய் தான் அடுத்த முதல்வர். தமிழக அரசியல்னா நிலைப்பாடு இது. மத்திய அரசியல் தான் நாங்க வளரவே இல்லை. இப்பதான் காம்ப்ளான் பூஸ்ட் எல்லாம் குச்சின்னு இருக்கிறோம். நாங்க வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் 18 இயர்ஸ் தாண்டினதுக்கு அப்புறம் நாங்க வந்து அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் நாங்க பாலிடிக்ஸ் பண்ணுவோம். இதுதான் நாங்க மத்திய அரசு. சரி, சட்டமன்ற தேர்தல் நாங்க நின்று முதலமைச்சர் ஆயிடும். பாராளுமன்ற தேர்தல் பிரதமருக்கு வருமே அப்படின்னா நாங்க வளர்ற கட்சி. நாங்க இன்னும் வளரல. நாங்க வளர்ந்துட்டு அதுக்கப்புறமா பாராளுமன்ற தேர்தல் பத்தி பேசுவோம். இப்படியேதான் அவங்க படம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒண்ணு இப்படி சொல்லுங்க, இல்ல அப்படி சொல்லுங்க அப்படின்னு நம்ம நடுநிலையா கேட்டோம்னா பதில் இருக்காது, கடந்து போடும். இதனாலதான் விஜய் சார் வந்து பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமி போட்டு உடைச்சிட்டு போயிட்டாரு. வெளியில வர சொல்லுங்க, வந்து பத்திரிகையாளர் பார்க்க சொல்லுங்க, அப்ப தெரியும். உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், எங்களை பத்தி கேளுங்க, இல்ல எதிர இருக்க திமுக பத்தி கேளுங்க, எதுக்குங்க அப்படின்ற மாதிரி போறாரு இல்ல. விஜய் அவர்களோட நிலைமை வந்து நாளுக்கு நாள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா போக போக அவருக்கு இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும், பதில் கிடையாது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தொழிலை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.